இல்லை காளான் வாங்கி சாப்பிடுவோம்ல, அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா கோஸு காளானும் போட்டிருக்கேன். கோஸு, காளான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வானிலை எண்ணெய் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை காரம் இல்லைங்கிறதுக்காக கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி, அப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன். உப்பும் போட்டிருக்கேன். இல்லை கரைச்சி வச்ச மைதாவை அது கெட்டியாக வரத்துக்காக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பொரிச்சிட்டு இருக்க பக்கோடா வறுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க எடுத்து சர்வ் பண்ணும்போது. உங்களுக்கு வேணால் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் பக்கோடாலே போட்டதுனால போடல. காளான் கிரேவி இப்படி தான் வந்திருக்கு. பண்ணி பாருங்கள். பிடிச்சதோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.